பொன்னான காலை ஒளியில் மாம்பழத் தோட்டம் சிரித்தது. அந்த நடுவில் ஒரு முதிய மாமரம் அமைதியாக நின்றது. மாமரத்தின் இலைகள் சோர்ந்து, முகத்தில் சுளி. யாரும் எனக்கு நன்றி சொல்லவே இல்லை என மனம் வருந்தியது. மென்மையான சிரிப்புடன் சிறுவன் அருண் தோட்டத்திற்குள் நடந்தான். அவன் கண்களில் ஆர்வம் மின்னியது. அருண் மரத்தின் அருகே வந்து மெதுவாக சொன்னான். காலை வணக்கம். உனது நிழல் எங்களுக்குச் சுகம் தருகிறது. மரம் திகைத்து தன் இலைகளை அசைத்தது. அவன் என்னை நன்றி சொல்கிறானா என அது மெதுவாக நினைத்தது. அருண் சிரித்து மரத்தின் தண்டை தடவினான். அவன் குரலில் அன்பு நிறைந்தது. அருணின் காலடியில் பொன்னான மாம்பழம் ஒன்று விழுந்தது. அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். மாம்பழங்கள் மழை போல் விழ காற்றில் இனிய வாசனை பரவியது. மரம் மகிழ்ச்சியுடன் ஆடியது. மகிழ்ச்சியில் கிராம மக்கள் கூடி கூடை நிரப்பி மாம்பழம் எடுத்து சென்றனர். மரத்தின் அருகே அருண் பெருமிதத்துடன் நின்றான். மரம் இனி சுளிக்கவில்லை. இலைகள் பச்சையாக மின்னின. அதன் முகம் முழுவதும் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. அருண் மெதுவாகச் சொன்னான். அன்பான சொற்கள் வெயிலைப் போல மனங்களை வெப்பமடையச் செய்கின்றன. திருவள்ளுவர் சொன்னார், இன்சொலால் ஈத்தழிக்க வல்லார்க்குத் தஞ்சொலால் தான் கண்டனைத்திவ் உலகு. இனிமையான சொற்களால் பிறருக்குத் தாராளமாக வழங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களுக்கு இந்த உலகம் தன்னுடைய இயல்பான தன்மையை எடுத்துக்காட்டும்.